3 மாத ஆட்சி தாவேகா வந்து நிறைவு செய்ய போகுது சார். ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை எப்படி சார்? ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்னா சொன்னா யாரும் நம்பாதீங்க. ஒரு அமைச்சர் வழக்கமா நடக்கிற ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு ஃபைல் போகுது, 32 நாள் அந்த ஃபைலை அவர் தன் கையில வச்சிருக்கிறார். காசு வாங்கலாமா, எவ்வளவு வாங்கலாம், வாங்கினா தெரியாம வாங்குறது எப்படி, இந்த குழப்பத்திலேயே இன்னைக்கு 32வது நாள் அந்த அமைச்சர் அந்த ஃபைலை அப்படியே வச்சிருக்கிறார். அவர் திருந்துறாரான்னு பார்ப்போம், இல்லாட்டி அடுத்த இன்டர்வியூல நான் பேரை சொல்றேன். தியேட்டரில் கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போது அந்த தண்ணீர் விடமாட்டோம்னு சொல்லி அவங்க சொல்லி கடைசி படம்னு சொன்னாரு, ஏதோ உணர்ச்சியில விட்டுட்டாங்க. அதை ரீல்ஸ் எடுத்து போடணுமா? என்ன சொன்னா இவங்க மரம் மண்டைக்கு ஏறும்னு எனக்கும் தெரியல. நீங்களும் நானும் செக்ரட்டரியேட்டுக்குள்ள போனா 4 இடத்துல போலீஸ் மறிப்பாங்க, காடை காட்டணும், கட்டுப்பாடோடு பாதுகாப்போடு இருக்கணும். இருக்கிற ஒரு இடத்துல தாவேகா நிர்வாகின்னு சொல்ற ஒரு பொண்ணு அப்படி நடந்து போகுது, பின்னாடி திரும்பி போஸ்ட் கொடுத்துட்டே போது, அதை ஒருத்த கேமரா எடுத்துட்டே போறான். அமைச்சர் ரூமுக்குள்ள போற வரைக்கும் வீடியோ எடுக்கல. உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? சூடு சொரணையே இல்லையா? என்சி புரட்சி வந்து இந்தியாவில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சென்னையிலையும் அதே மாதிரியான போராட்டம் நடந்துச்சு. இந்த நாடு முழுவதும் நடந்த இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? யாரோ ஒரு நடிகை வந்தார், பேசக்கூடாத பேசுறார், வெளியில வந்து ஜனநாயகமான்னு கேட்கிறாரு. ஜனநாயகம் யார் நசுக்குன்னா? அந்த போராட்டம் எதுக்கு? ஒன்று வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னா அதை பற்றி ஆதரவு தெரிவிக்கணும். இந்த போராட்டம் தப்புன்னு சொல்றேன்னா அங்கே வந்து பேசக்கூடாது. அது கருத்து சுதந்திரம் இல்லை, அது கலாட்டா பண்ற வேலை. வல்லூர் கோட்டத்தில் அனுமதி வாங்கி அங்கே உட்காந்து பேசணும். நீட்டுனா என்ன, ஜனநாயகம் படத்தை நான் பார்த்தேன், அப்படி இப்படி நீ அவன் என்னவெல்லாம் நினைக்கிறாரோ தனியா போய் பேசணுமே தவிர, ஒரு நோக்கத்துக்காக நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டத்தில் சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பேசி தன்னை முன்னிலைப்படுத்துகிற அந்த சில கேடுகட்ட குணம் படைத்தவர்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத இந்த 10 நாள் போராட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு காமிச்சிருக்கு. இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கலாம் சார்? முக்கியமாக இந்த ஆடம்பர அவசியமற்ற வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்திருந்தாலும் சில வாக்குறுதிகள் இப்ப நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு வெட்கமே இல்லாமல் அறிவித்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதை மனப்பூர்வமா ஏற்றுக்குவாங்க. சொன்னா இந்த விஜய் செய்வான் அப்படின்னு இந்த வெற்று சவடால் விட்டு 2500 நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப 7000 கோடி வாங்குறது திருப்பி 10,000 கோடி 15,000 கோடி மாசம் மாசம் வாங்குற மாதிரி ஆயிடும். திருப்பி நம்ம தலையில தான் வந்து விடியும். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எக்ஸ்பி லட்சுமணன் சார். சார் வணக்கம். வணக்கம். என்னதான் எதிர்கட்சிகள் 6 மாதம் ஆனால் தான் நம்ம ஆட்சியை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போதும் 3 மாத ஆட்சி தாவேகா வந்து நிறைவு செய்ய போகுது சார். எதிர்கட்சிகள் அங்கங்கே தங்களுடைய விமர்சனம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஆளும் தரப்பு நாங்கள் வந்து நோ பார்ட்டி ஃபண்ட், நோ கரப்ஷன், 3 Cமே எங்கள்கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தூய சக்தி, நாங்கள் தூய்மையான ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக அவங்களுடைய பார்வை எப்படி சார் இந்த 3 மாத கால ஆட்சியை? இல்லை, அந்த அரசுக்கு ஒரு அரசுன்னா என்ன, அதுக்கு என்ன நிர்பந்தங்கள் இருக்குது, என்ன கடமைகள் இருக்குது, எவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னு விஜய் புரிஞ்சிட்டு இருப்பார். இந்த நெருக்கடிகளை கற்றுக்கிற வரைக்கும், தெரிஞ்சுக்கிற வரைக்கும், கடமைகளை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொடுக்குற அவகாசம் தான் அந்த 6 மாதம் நம்ம சொன்னது. அதுக்காக சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாகவோ சமூகத்தில் ஒரு சீர்கேடு சம்மந்தமாகவோ ஒரு சம்பவம் நடக்கிற போது அதை கண்டிக்கக்கூடாது. இல்லை 6 மாதம் டைம் இருக்குன்னு எப்படி ஒதுங்கி போக முடியும்? மானாமதுரையில் அந்த இளைஞர் அஜித்தை அடித்து கொண்ட போது துடிச்சு எழுந்தவர் தான் விஜய். ஏன்னா நிஜமாவே அவருக்கு அந்த உணர்வு, ஒரு சகோதரனா விஜய்க்கு அந்த உணர்வு இருந்தனால தான் வீடு தேடி போய் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். இங்கே சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தினார். அதே மாதிரி அங்கே அடிச்சு கொண்டது போலீஸ்காரங்கன்னா இங்கே அடிச்சு கொண்டது ஜெயிலில் இருக்கிற ஊழியர்கள்ன்ற போது நிர்வாக ரீதியாக அதுக்கு தலைமை வைக்கிற சிறைத்துறை அமைச்சர் வேணா நிர்மல்குமாராக இருக்கலாம். சிறைத்துறையுடைய ஐஜி ஏடிஜிகளை பதவி நியமனம் செய்கிறது மாத்திர அதிகாரம் விஜய்க்கு தான். அந்த நிர்மல்குமாரையும் நிர்வகிப்பது முதலமைச்சர் விஜய் தாங்கிற போது அந்த சம்பவத்தை பற்றி வாயே திறக்கலை. அப்போ அதை எதிர்கட்சியில் சுட்டி காட்டுறது எப்படி? 6 மாதம் அவகாசம், அது வரைக்கும் விஜய் எதுவும் சொல்லக்கூடாதுன்றது விஷயம் அது இல்லை. அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு இதை பற்றி உங்கள் புரிதல் என்ன, இதை பற்றி உங்கள் அறிவு என்ன அப்படின்னு விஜயை செக் பண்ணி உரசி பார்க்கறதுக்கு தான் நம்ம 6 மாதம் அவகாசம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா அவரும் சில ஃபைல்ஸை தெரிஞ்சுக்கணும், நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிடணும்னு. இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அரசு செய்ய வேண்டியதை செய்ய தவறுகிற போதும் செய்யக்கூடாததை செய்கிற போதும் அன்னன்னைக்கு சுட்டி காட்டுறது எதிர்கட்சியினுடைய பத்திரிகையாளருடைய கடமை. அதுக்கு எந்த கால வரையறையும் கிடையாது. நடுராத்திரினாலும் எந்திரிச்சு கருத்து சொல்லணும் தான், அதிகாலைனாலும் எந்திரிச்சு கருத்து சொல்லணும் தான். இதுக்கெல்லாம் யார் எரிச்சலானாங்கன்னா அதுக்கு நம்ம யாரும் பொறுப்பாக்க முடியாது. மற்றபடி இந்த 3 மாசத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ஊழலை ஒழிக்கணுங்கிற நல்ல சிந்தனை விஜய்க்கு இருக்கு. பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லைங்கிறத அவர் உறக்க சொன்னதுனால தான் இன்னைக்கும் சில அமைச்சர்களுக்கு அந்த ஆசை இருக்கு. தனிப்பட்ட முறையிலையும் ஒரு பத்திரிகையாளரும் நமக்கு காதுகளுக்கு வரும் கண்டிப்பா. ஆனால் அந்த ஆசை இருக்கிற அமைச்சர்களுக்கு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சது விஜய் தான். அவருடைய மன உறுதி தான்
அவருடைய அந்த தூய சிந்தனை தான். அதை நம்ம வெளிப்படையா தாராளமா பாராட்டலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சரே அப்படி இருக்கிற போது அது எவ்வளவு செல்வாக்கான அமைச்சர்னாலும் ஒரு பயந்துகிட்டு தயங்குறாங்கல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்னா சொன்னா யாரும் நம்பாதீங்க. ஊழல்லாம் ஒழிக்க முடியாது. ஆனா விஜய் இவ்வளவு உறுதியாக இருந்தாதான், முதலமைச்சராக இருக்கிற ஒருவர் இவ்வளவு உறுதியா இருந்தாதான் ஒரு ஸ்டேஜ்ல அது போய் குறையும். மேல் மட்டத்திலேயே வாங்குறது நின்னாதான் கீழே வாங்குறவன் கம்மியா வாங்குவான். ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்திக்கலாமான்ற ஒரு சிந்தனையை நோக்கி போவான். அந்த வகையில ஒரு நல்ல முன்னெடுப்பை இந்த அரசு செஞ்சிச்சுங்கிறத நம்ம யாரும் மறுக்கல, அதை பாராட்டவும் தயங்கலை. ஆனா இப்பவும் சில அமைச்சர், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அமைச்சர் அவர் திருந்துறாரான்னு பார்ப்போம். இல்லாட்டி அடுத்த இன்டர்வியூல நான் பேரை சொல்றேன். அப்படி அவர் ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு ஃபைல் போகுது. 32 நாளா அந்த ஃபைல் அவர் தன் கையில வச்சிருக்கிறார். ப்ரொமோஷன் கொடுக்காம அவர் கையெழுத்து போட்ட ப்ரொமோஷன் போது அந்த 10 பேருக்கு 20 பேருக்கு எங்கெங்க போஸ்டிங்க போட போறாங்க. காசு வாங்கலாமா, எவ்வளவு வாங்கலாம், வாங்கினா தெரியாம வாங்குறது எப்படி, தெரிஞ்சுட்டா முதலமைச்சர் நம்மளை என்ன பண்ணுவார், பதவியை விட்டு தூக்கிறோம், யாருன்னாலும் பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்ப சொந்த கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இந்த குழப்பத்திலேயே இன்னைக்கு 32வது நாள் அந்த அமைச்சர் அந்த ஃபைல அப்படியே வச்சிருக்கிறார். எந்த துறை சார்ந்த சில அதிகாரம் அதுக்கு அமைச்சரே சொல்லிட்டு போயிரும்ல, பரவாயில்ல. ஆனா இந்த பயத்தை அந்த அமைச்சருக்கு ஏற்படுத்தினார்ல விஜய், அந்த மரியாதைக்காக தான் நான் இதை சொல்லாம இருக்கிறேன். அந்த அமைச்சரும் திருந்தட்டும், விஜயும் கூப்பிட்டு கேட்கட்டும். அவருக்கு அதெல்லாம் தெரியும். என்ன எல்லாரையும் அன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்திலே அதிகாரிகளை வெளியில் அனுப்பிட்டு தொலைச்சு விடுவேன்னு சொன்னதான் தகவல் வருது. அது உண்மையாக இருந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். அவர் மேல ஒரு பயம் கலந்து, நீங்க ஜனநாயகன் படம் பார்த்து அழுகிறதெல்லாம் சும்மா, நிஜமாவே அவர் மேல நீங்க ஒரு மரியாதை வச்சிருக்கீங்கன்னா அவர் சொன்ன அந்த விஷயத்தை முதல்ல மந்திரிங்க கடைபிடிக்கணும். ஊழல் பண்ணாதன்னா பண்ணாத, பார்ட்டி ஃபண்டு வாங்காதானே வாங்காத. ஆனா அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. நான் கொஞ்சம் யதார்த்தவாதி. மந்திரி இருக்கிறார், ஒரு 3 பிஎஸ்ஓ இருப்பாங்க, டவாலி அப்படி இப்படின்னு ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு நாளைக்கு அவரை சுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடுக்கு காசு கொடுக்கறது கூட பல மந்திரிங்கிட்ட காசு இல்லை. அந்த அமைச்சருடைய அலுவலக கோட்டையில அவரை பார்க்க வர்றவங்களுக்கு காஃபி டீ வாங்கி கொடுக்குறாங்கல்ல, இந்த செலவை யார் பார்க்கறது? அமைச்சர்கிட்ட காசு இல்லாத அமைச்சர்களும் இந்த ஆட்சியில் இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சாதாரண எளிமையான ஆட்கள்லாம் அமைச்சராயிட்டாங்க. இதுக்கு என்ன வழின்னு முதல்ல யோசிக்கணும். அதனால அந்த செலவுக்கு மட்டும் கொஞ்சோன்னு ஊழல் பண்ணிக்கட்டும்னு நான் சொல்ல வரல. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு அந்த செலவுகளுக்கு எந்த அதே துறையில இருந்து 10,000 20,000 பில்லு போட முடியும். அது ஊழல் அல்ல, லஞ்சமும் அல்ல. லஞ்சத்தை தடுப்பதற்கான முதல் படி இந்த காஃபி எவ்வளவு 15,000 செலவாகுது, 1000 ரூபாய் சேர்த்து 16,000 வச்சுக்கோ, யாருக்கிட்டே காசு வாங்கக்கூடாது. இப்ப என்ன நடக்குது, ஒரு துறையில ஒரு மாசம் முழுக்க சங்கீதால சரவண பவன்ல அப்படின்னு வாங்கி சில்லற சரியா 5 காஃபி 7 காஃபி 2 போண்டாலாம் பில்லு அடுக்கி ஒரு மாசத்துக்கு வர்ற பில்லு எடுத்துட்டு போய் அந்த துறையில ஒரு விங்குல போய் கொடுக்குறாங்க. இதை நீங்க கட்டிருங்க அப்படின்னு, நீங்க கொஞ்சம் கொடுங்க. ஏங்க இது ஏங்க இதெல்லாம் கொண்டாந்து நாங்களே எங்களை கேட்டா நாங்களே இதுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, ஒரு 10,000 கொடுக்குமேங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இதெல்லாம் விஜய்க்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் கீழே இருக்கிற முதலமைச்சரின் செயலாளர்கள் இந்த யதார்த்தத்தை தினசரி அந்த அமைச்சர்களும் அமைச்சருடைய அலுவலகம் சந்திக்கிற சங்கடங்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா நிஜமாவே அவங்களுக்கு வேற எதுப்பா செலவு, அதான் சாப்பாடு அவங்க போட்டுக்கிறாங்க, இந்த செலவு அதில் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு அவங்களும் வருவாங்க. எதையுமே செய்யக்கூடாது, காசு வாங்கக்கூடாதுன்னா விஜயை ஏமாற்றி எப்படி சம்பாதிப்பதுங்கிற அந்த சிந்தனைக்கு தான் அமைச்சர்கள் போவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் பண்றதுல மிகப்பெரிய அதுல தப்பு நடந்தது நிஜம். இதை மூடி மறைக்காம இல்ல, வெளியில சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கலாம், ரகசியமாவது விஜய் இதுல தப்பு செஞ்சவங்களை கண்டுபிடிச்சு நடவடிக்கை இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கட்சியை விட்டு நீக்கி இருக்காங்க. ரைட், அதான் சொல்றேன், இது தப்பு. அப்ப ஊழலை ஒழிப்பதாக நீங்க சொன்ன கோஷம் என்னாச்சு? அப்போ அதுக்காக கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஒரு பொண்ணு அது ஒரு உறுப்பினர் போய் கேஸ் போடுறது எந்த கட்சி தலைமையும் விரும்பாது. அதே நேரத்தில் ஒரு இன்னொரு நடவடிக்கை என்ன பண்ணிருக்கணும், அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டுக்கணும்ல. கட்சி ரீதியாவது 2 பேர் நிர்வாகிகளை போட்டு போய் விசாரிச்சு வாங்கணும். கண் துடைப்புக்காவது விஜய் அதை செஞ்சிருந்தாருன்னா நீங்க கட்சியை விட்டு நீக்கினது யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன நினைப்பான் பொதுமக்கள், உங்களுக்காக ஓட்டு போட்ட பொதுமக்கள் ஊழலை ஒழிப்பேங்கிறாரு, அந்த அம்மா அவ்வளவு தூரம் போய் புகார் சொல்லுது, அதை பத்தி ஒரு துளி கூட விசாரிக்காம, விசாரிச்சதா கூட சொல்லாம அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னா விஜய் நிஜமாவே ஊழல் ஒழிக்க வந்தாராங்கிற அந்த சந்தேக போர்வையை விஜய் அவரே எடுத்து போத்திக்கிறார். சரிதானே? அப்ப இதெல்லாம் அவர் யோசிக்கணுங்கிற நாங்க. அப்ப ஊழல் நடந்துச்சு, தப்பு அங்கங்க நடக்காமல் இல்லை. ஏன்னா வழக்கறிஞர் நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்கல்ல, எவ்வளவு கேட்கிறா, யாரு கேட்கிறா, சத்தம் இல்லாம வந்து கொடுக்க சொன்னது யாரு, இதெல்லாம் நடக்குது, தப்பே இல்லை. ஏன்னா எவ்வளோ ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி நடந்துகிட்டு இருந்த அந்த லஞ்ச லாவண்யங்கள் இன்னைக்கு பயந்து பயந்து வந்திருக்குங்கிறதே ஒரு நல்ல முன்னேற்றம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர்ல ஒரு சில விஷயங்கள் நடக்குது, வேண்டுங்கிற அதிகாரிக்கு பணி நீட்டிப்பு செஞ்சு கொடுக்குது. அது எல்லா ஆட்சி காலத்திலையும் அது நடக்கும். ஏதோ ஒரு வகையில் இப்போயும் அதிகாரிகள் சில அதிகாரியுடைய ராஜ்யம்னு சொல்லக்கூடாது,
சில அதிகாரியுடைய செல்வாக்கு வேலை செய்யுது. விஜய் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அல்லது தன் கட்டுக்குள்ள வைக்கணும். நான் தான் சொல்றேன், அதிகாரி இல்லை. இப்போ ஒரு முதலமைச்சர் செயலாளர் நம்பர் 1 தான், செக்ரட்டரி 1 தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபைலை ரெடி பண்ணுவார் தலைமைச் செயலாளருடைய உதவியோடு, ஆலோசனையோடு. டிஜிபி அல்லது உள்துறை செயலாளரின் ஆலோசனையோடு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல அதிகாரிகள் பட்டியலை மாற்றத்துக்கான இடமாறுதல் பட்டியலை செக்ரட்டரி 1 தான் தயாரிப்பார். அப்போ பிடிக்குதோ பிடிக்கலையோ செக்ரட்டரி 1 தான் அதிகாரம் மிக்கவராக இருப்பார். அந்த அதிகாரத்தை யாரும் குறை சொல்லலை. அவரே தொடர்ந்து சிலரை பழி வாங்குற மாதிரி நடந்தாலோ, இல்லை அவர்கிட்ட ஒரு தலைமைச் செயலரோ உள்துறை செயலரோ டிஜிபியோ ஒரு எஸ்பியை அவனை அங்கேயே போடுங்க, அவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், அவனுக்கு யூனிஃபார்மே கொடுக்காதீங்க, அவன் ஆவினில் போடு, டிரான்ஸ்போர்ட்டில் போடுன்னு தொடர்ந்து சொன்னாலோ, அதை தொடர்ந்து அந்த செக்ரட்டரி 1 கேட்டாலோ, நம்ம அந்த ஸ்டேஜில் அதிகாரிகள் ராஜ்யம் இது அரசுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டாலினுடைய ஆட்சியில் 21 மேல அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 21 டிசம்பர்ல தான் நான் முதல் விமர்சனத்தை நான் வச்சேன். அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் சிக்கி இருக்கிறாருன்னு 6 மாசம் பார்த்துட்டு தான் நம்ம விமர்சனத்தை வச்சோம். இப்போ 3 மாசம் கூட இன்னும் முடியல. எல்லாருடைய தேவைகளை எல்லாருக்கும் பூர்த்தி பண்ண முடியாது. சில ஆபீசர் அந்த இடம் வேணுமா, அதே 4 பேர் விரும்புவான், யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த இடத்த பண்ண முடியும், மீது 3 பேர் அவர் மேல தப்பு சொல்லுவான். அந்த விமர்சனங்களை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நாமளும் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் திட்டமிட்டு சிலரை பழி வாங்குறாங்க, திட்டமிட்டு சிலர் அந்த குறிப்பிட்ட இடத்த போய் அடைகிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் இல்லாமல் இருந்தால் எந்த அரசுக்கும் நல்லது, இந்த அரசுக்கும் நல்லது. இல்லை, தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கிய அதிகாரியினால தான் காவேரி விவகாரத்தை கையாளுறதுல இந்த அரசு வந்து திணறுகிறது. முதல்வருக்கு சரியான ஒரு அறிவுரைகள் கொடுக்கல, கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு ஒரு சில பேர் வந்து இல்லை. அதனாலதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். ஏன்னா விஜயும் அரசு நிர்வாகத்துக்கு புதியவர், ஏதாவது செய்யணும் சாதிக்கணும்ன்ற உணர்வு இருக்கு, அதை நம்ம மதிக்கிறோம். அப்போ நீங்க தனிச்சு அதை செய்ய முடியாது. சும்மா ஒரு அட்வொகேட் ஜெனரல் வர சொல்லுங்க, சீனியர் அட்வொகேட் டெல்லியிலேருந்து ஒருத்தர் வர சொல்லுங்க, நம்ம ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ற விஷயம் இது அல்ல. கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால போராட்டம் அது. அத்தனை ஆண்டு போராடி காவிரி நடுவர் மன்றம் அமைச்சு அந்த தீர்ப்பை வாங்கி அதை அரசிதழில் வெளியிட செஞ்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போய் கொஞ்ச நாள் போராடி கடைசியா ஒரு தீர்ப்பை வாங்கின பிறகும் இந்த 2 மாசமா திறக்க வேண்டிய தண்ணி திறக்கல. அப்போ நீங்க அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றுதான், அதை ஒரு நான் சொன்னாரா அந்த இணைப்பு விழால. ஆனா அதே அதிமுகல நேற்று புதுக்கோட்டையில ஒரு கிளவி அந்த அதிமுக துண்டை கட்டியிருக்கு, அது இடுப்புல என்ன முடிஞ்சிருக்குன்னு கூட பார்க்காம அந்த துண்டை போய் அவசர அவசரம் உருவரிலே. ஒன்றும் ஒரு பெண், அது கிளவியா இருந்தாலும் குமரியா இருந்தாலும் ஒரு இடுப்புல இருக்க துண்டை போய் உருகலாமா ஒரு பொது இடத்துலன்ற குறைஞ்சபட்ச அறிவு இருக்கணும், அது இல்லை. அப்போ அந்த அதிமுக பார்த்து நீங்க வெக்கப்படுறீங்க, ஆனா மேடையில் என்ன சொல்றீங்க, அதிமுக தாவேக்கா ஒண்ணுங்களா? அந்த தாவேக்கா ஒண்ணுங்கிறத ஆதவனுடைய பேச்சை நான் எடுத்துக்கிறேன். அந்த அதிமுக ஆட்சி கடைசியில ஜெயலலிதா அப்பல்லோவில் போய் படுத்த பிறகு ஒரு 20 நாளில் டெல்லியில் உமா பாரதி இப்போ அமைச்சராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நீர்வளத்துறை அமைச்சராக. ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குது, கர்நாடகா வரை சொல்றாங்க. எடப்பாடி தான் பொதுப்பணித்துறை அமைச்சர். ஜெயலலிதாவுடைய அறிக்கையை எடப்பாடி தான் எடுத்துட்டு போய் டெல்லியில வாசிக்கிறார், உமா பாரதி முன்னாடி வாசிக்கிறார். உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை கர்நாடகா மதிப்பதே இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட சொல்றாங்க. இப்போ இந்த செப்டம்பர்ல நடந்தது, ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்த 2 தீர்ப்பு கொடுத்து 2 படியும் கர்நாடகா நடந்துக்கல அப்படின்னு ஜெயலலிதா மரணப்படுக்கையில் இருந்த போது எழுதிய கடைசி கடிதத்தையாவது அனைத்து கட்சி கூட நடந்து அதே எடப்பாடி எடுத்து சொல்லுவார். இல்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிமுக நண்பர்கள் இருக்காங்களே, அவங்களே கேட்டாலும் அவங்க எடுத்து சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி துரைமுருகன் இன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போய் தோத்து போயிருக்கலாம், ஆனா 50 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர், நீர்வளத்துறையில அவ்வளவு அறிவு உள்ளவர். அவரை கூப்பிட்டு வாங்க, இல்லை நீங்கள் வர வேண்டாம், நான் கோட்டூர்புரத்துக்கு வர்றேன். விஜய் போனால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டாரு, மெயின் ரோட்டில் தானே துரைமுருகன் வீடு, காரை விடுங்க, இங்கே துரைமுருகன் ஒரு 10 நிமிஷம் நான் பேசுகிறேன், என்ன குறைஞ்சி போயிடுவீங்க? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. ஓபிஎஸ் பொதுப்பணித்துறை அமைச்சராகவே இருந்தவர், காவிரி விஷயத்தை கையாண்டவர், முதலமைச்சராக இருந்தவர், வர சொல்லுங்க. ஸ்டாலினை கூப்பிடுங்க, 4 பேரை மட்டும் கூப்பிடுங்களேன், என்ன செய்யலாம் கேஷுவலாக. விஜய் அதை விரும்புவார் நான் நம்புகிறேன். ஒரு புது முன்னெடுப்பாகவும் அது இருக்கும், மற்ற 3 பேருக்கும் அது வெக்கப்படுற மாதிரி இருக்கும். ஆமா சார், எவ்வளவு பெரிய வாய்ப்பு சார். விஜயனுடைய வயசு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குது சார், சூழல் அதுக்கு நிர்பந்தப்படுத்துது சார். ஆனா இதை பத்தி எதுவுமே இல்லாம கொஞ்சம் ஆணவ போக்கு தெரியுதோன்னு சந்தேகம் வருகிற அளவுக்கு இந்த அரசுடைய செயல்பாடுகள் சிலது இருக்கு. ஏன்னா காது கொடுத்து சிலதை கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் காதுல வாங்க மாட்டாங்க. நேற்று அமைச்சர் சொல்றார் நிர்மல்குமார், பேச்சுவார்த்தை மற்றும் சட்ட போராட்டத்தின் மூலம் நாங்கள் பேச்சுவார்த்தையில எவ்வளவு தூரம் தமிழ்நாடு தன்னுடைய உரிமையை இழந்திருக்கு, நம்மளுடைய ஒரு துச்சமா நம்மளை மதிச்சிருக்கிறாங்க. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவையே ஒத்த வரியில பதில் சொல்லி ஜெகதீஷ் ஷெட்டார் சொல்ல வந்து அந்த அம்மா ஏஞ்சி பாதியில வெளியில வந்தாங்க. உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால பேச்சுவார்த்தைக்கு பெங்களூர் போனாங்க. அந்த கூட்டத்துல கூட கர்நாடகாவுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய மற்றவர்கள் சொல்றதை கேட்டாதான் விஜய்க்கும் அது தெரியும்.
அமைச்சர்கள் புசி ஆனதுக்கு மட்டும் என்ன பெரிய எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? இல்லையே, கத்துக்கட்டும் அவரும். இல்ல இவங்கெல்லாம் தியேட்டர்ல கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போது அங்க தண்ணீர் விடமாட்டோம்னு சொல்லி அவங்க இல்ல சொல்றாங்க. இதெல்லாம் ரைமிங்கா சொல்றதுக்கு நல்லா இருக்கும். கண்ணீர் விடுற பத்தி ஒண்ணு இல்லை. ஏன்னா இனிமேல் அவங்க காலங்காலம் விட போறாங்களா? கடைசி படம்னு சொன்னாரு, ஏதோ உணர்ச்சியில விட்டுட்டாங்க. அதை ரீல்ஸ் எடுத்து போடணுமா? வெளியில போராட்டம் உச்சத்துல இருக்குது, கொந்தளிச்சு போய் கிடக்குறான். மேகதாது விஷயத்துல ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, நீட்டு டெல்லியில ஒரு மாதிரி நடக்குன்ற போது அதை ரீல்ஸா போட்டதுதான் சார் மக்கள் அப்படியே என்ன சொல்றது, புழு நெளிகிற மாதிரி நெளிய வச்சிடுச்சு. இது இந்த ஆட்சியினருக்கு புரியுதா புரியலையானே தெரிய மாட்டேது. என்ன சொன்னா இவங்க மரம் மண்டைக்கு ஏறும்னு எனக்கும் தெரியல. அந்த ரீல்ஸ் கிறகத்தை விட்டு வெளியில வாங்கினாலும் வரமா, அது ஒரு போதைனாலும் கேட்க மாட்டாங்க. இது எங்க கொண்டு போய் விட்டுச்சு? இப்ப நீங்களும் நானும் செக்ரட்டரியேட்டுக்குள்ள போனா 4 இடத்துல போலீஸ் மறிப்பாங்க, காடை காட்டணும். நீங்க யாருன்னு கேட்பா, பத்திரிகாரமா தெரிஞ்ச முகமா இருந்தா விடுவா, இல்லாட்டி காடை காட்டும்பா. அவ்வளவு தூரம் ஒரு கட்டுப்பாடோடு பாதுகாப்போடு இருக்கணும். இருக்கிற ஒரு இடத்துல தாவேக்கா நிர்வாகின்னு சொல்ற ஒரு பொண்ணு அப்படி நடந்து போகுது, பின்னாடி திரும்பி போஸ்ட் கொடுத்துட்டே போகுது. அதை ஒருத்த கேமரா எடுத்துட்டே போறான், காரிடார் போறான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறான், செகண்ட் ஃப்ளோர் போறான், அமைச்சர் ரூமுக்குள்ள போற வரைக்கும் வீடியோ எடுக்கல. உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? சூடு சொரணையே இல்லையா? இது என்ன பழக்கம்? நீங்க என்ன சாதிச்சிங்க அதுல? அப்ப முதலமைச்சர் கூப்பிட்டு அந்த அமைச்சரை கன்னத்துல அறையிற மாதிரி 2 வாரத்தை கேட்டிருந்தாருன்னா இனிமேல் அந்த அமைச்சர் இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குமே. நான் சொல்றது புரியுதா சார்? இது ஏதோ ஒரு ரீல்ஸ் எல்லாம் ஒரு விஷயமா சார்னு கேட்காதீங்க. இந்த கலாச்சாரத்தையே சீரழிக்கிற ஒரு விஷயம் சார் அது. நீங்க அதுல கவனம் செலுத்த வந்தா, அழுகுறேன்னா கட்சி லைட்டிங் கம்மியா இருப்பாங்க, 2 பேர் வாங்க பார்ப்போம். நிஜமாகவே அமைச்சர் பர்வேஸ் அழுதது உணர்ச்சியின் காரணமாவே இருந்தா கூட அதை வீடியோ எடுக்கிற போது பாக்குறதுக்கு நமக்கு எவ்வளவு ஆக்வர்டா இருக்கு, அருவருப்பா இல்ல? அவருடைய உணர்ச்சி பட்டுதான் அழுகுறாரு. ஏன்னா அவங்களும் விஜய் ரசிகராகவே இருந்து வந்த ஆட்களுக்கு அந்த உணர்ச்சியை நமக்கு அது வராது, அது வேற. நம்மள மாதிரி அடுத்த இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த உணர்ச்சியை நாம புரிஞ்சுக்கிறோம். அது வீடியோ எடுக்கிறானேன்ற ஒரு குறைஞ்சபட்ச அமைச்சர் வெளியே நிலைன்னா நிக்க மாட்டானா? அப்படி மீறிக்கிட்டு போறதுக்கெல்லாம் மீடியாக்காரனுக்கு தைரியம் கிடையாது. அப்படி போய் எடுக்கிற பெரிய வரலாற்று நிகழ்வு அது கிடையாது. சரிதானா? இந்த விஷயத்துல விஜய் தனிப்பட்ட முறையில ஒரு அறிக்கை விஜய் கிட்ட இருந்து வரலைன்னா இந்த ரீல்ஸாலேயே இந்த அரசு சீரழிகிறத தடுக்கவே முடியாது. நிறைய தடவை சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. பாப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் ஊதுவோமே, நம்மளும் ஊதுற சங்க ஊதிக்கிட்டு இருப்போம். எவ்வளவு நேரம் கேட்குதுன்னு பார்ப்போம். அது மாதிரி இந்த 3 மாதத்துல 22,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கடன் வாங்காமல் இந்த அரசு இயங்க முடியாது. கடன் வாங்காமல் ஒரு எல்லை, கடனே வாங்கான்னு கூட சொல்ல. தங்கத்தினரசு சொன்னது ஒரு அளவை சொல்லி, இந்த அளவுக்கு மேல நான் கடன் வாங்க மாட்டோம்னு சொல்லி நீங்க நிரூபிச்சு கடன் அரசியல் விட்டு வெளியே போறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் எவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு. இப்ப இவங்க உங்களை யாராவது நக்கல் பண்ண முடியுமா? 7,000 கோடி மாசம் கடன் வாங்குறீங்க, அதுல 4,000 சில்லற கோடி வட்டி. முந்தைய ஆட்சிகள் வாங்கிய கடனுக்கு நீங்க வட்டி கட்டுறீங்க. அப்ப யதார்த்தம் புரியுதா? கடன் வாங்கிட்டா, கடனில் தள்ளிவிட்டா, கடனை தள்ளிவிட்டா, சும்மா அந்த வாசிக்காம அப்படி வாங்கின கடனை அடைக்கிறது எப்படி, வருமானத்தை பெருக்கிறது எப்படின்னு அர்த்தமுள்ள விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார், வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக ஆட்சியோட ஊழல்கள் வெளியிடப்படும். வெளியிடுறதோட நிக்காதீங்க, ஆதாரம் இருந்தால் வழக்கு போட்டு வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது நமக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் வெறுமனே இப்படி பேசிக்கிட்டு மற்ற விஷயங்கள்ல கோட்டை விட்டுறாதீங்கன்னு நம்ம சொல்றோம். சார் இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கலாம் சார்? முக்கியமாக அப்படி தனியா சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எப்படியாவது அறிவிச்ச திட்டங்களை எல்லாம் அறிவிக்கணுமே. வாக்குறுதிகளை, இந்த ஆடம்பர அவசியமற்ற வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்திருந்தாலும் அது ஒரு ஆர்வத்தின் காரணமா, உங்க நல்ல மனசின் காரணமா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமா வெளியிட்ட கருத்தா எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் சீட்லேயே உட்காந்துக்கிறீங்க, கஜானா சாவியை நீங்கள் வச்சுருக்கீங்க, கல்லாப்பெட்டியை திறந்து பார்க்குறீங்க, உள்ளே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் காலியாக கிடக்குங்கிற வரைக்கும் பார்த்துட்டிய. இதன் பிறகாவது சில வாக்குறுதிகள் இப்போ நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு வெக்கமே இல்லாமல் அறிவித்தால், நான் திரும்ப சொல்கிறேன், என்ன மாதிரி என் உணர்வுள்ள தமிழ்நாட்டு மக்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்குவாங்க. 2,500 ரூபா என்னால் தர முடியாது, தரணும்னு ஆசை இருக்குது, 500 ரூபா இப்போதைக்கு சேர்த்து தர்றேன் அப்படின்னு ஒரு 1,500 ஆக்கிட்டா கூட அவர் மனசும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும், கஜானாவும் கொஞ்சம் கதறாம இருக்கும் மக்களுக்கு. ஒரு அப்ப நான் 2,500 சொன்னா இந்த விஜய் செய்வான் அப்படின்னு இந்த வெற்று சவடால் விட்டு 2,500 நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப 7,000 கோடி வாங்குறது திருப்பி 10,000 கோடி 5,000 கோடி மாசம் வாங்குற மாதிரி ஆயிடும். திருப்பி நம்ம தலையில தான் வந்து விடியும். இப்ப தாய்மாமன் சீர்திட்டத்தையும் அறிவிச்சு அதுல கூட அந்த மோதிரம் அவசியமானு கொஞ்சம் பார்க்கட்டுமே. அது சாத்தியம் தானா? எப்ப கொடுப்பீங்க, எந்த ஆஸ்பத்திரி, யாரை வச்சு இது பண்ணுவீங்க? சரி, வாங்கினது போய் மீதி அந்த மோதிரத்தை எங்க கொண்டு வைப்பீங்க? இத்தனை நாட்கள் மருந்து வாங்கிட்டு வந்திருந்த நிர்வாகம் இந்த முறை தங்கம் வாங்க போகுது முதல் முறை. இல்ல அது அவர், நான் திரும்ப சொல்றேன் சார், ஒரு தாய்மாமனா அவருடைய மனசை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு 2 அக்கா தங்கச்சிகளுக்கு மேல இருக்கிற கேட்டு பாருங்க, ஏன்டா கேட்குற தாய்மாமன் படுற பாடு நமக்கு தெரியும். ஒரு அக்கா மக அப்படின்னா நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். 4 அக்காளுக்கு 8 பிள்ளைய, அது அப்படியே பிறக்க காது குத்துக்கு தாய்மாமன் படுற பாடு நம்ம 4 குடும்பத்துக்கே இவ்வளவு கதறமே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தாய்மாமனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் திருப்பி சொல்றேன், பாராட்டலாம்.
இது சாத்தியமா? ம். இன்னைக்கு நம்ம நிதிநிலை இருக்கிற நிலைமையில இது அவசியமா? அது ஒரு தடவை கூட ஆசைக்காக கொடுத்துட்டு விட்டுட்டான்னு நல்லதுன்னு தோணுது. டெண்டர் வரைக்கும் விட்டுட்டாரு. என்கிட்ட காசெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ம். அந்த கடன் வாங்கினாலும் அதுக்கும் சேர்த்து தான். ம். இதோட நிறுத்திக்கிட்டா நல்லது. ம். வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. யாரும் உங்களை வந்து கழுத்தை பிடிச்சு கேட்க போறதில்ல. காரை மறிக்க போறதில்ல. சரி, சூழலை புரிஞ்சுக்கிட்டார், மற்ற விஷயங்களை நல்லா செய்யறார், எல்லாத்தையும் விட ஊழலை ஒழிச்சாருப்பா அப்படின்னு அதை பேசுறதே பெரிய விஷயமா இருக்கும் விஜய்க்கு. அது இதையெல்லாம் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும்னு நம்ம கேட்கிறோம். சார், இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து போயிட்டு இருக்கு. முக்கியமாக ஒரு 5 சட்டங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றுறதுக்கான வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். திமுக பாஜக ஆதரவு கேட்குது அப்படிங்கிற சத்தம்லாம் வெளியே வந்து சத்தம் இல்லை, இதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம். அது எப்படியாவது நம்பர் வரணும்னு பாக்குறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற அந்த இலக்கை நோக்கி போற போதுதான் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யறோம், எண்ணிக்கையை கூட்டுறோம்னு ஒரு சட்ட மசோதா தனியாக கொண்டு வர்றாங்க. அதில் திமுக போன்ற கட்சிகளுடைய ஆதரவு அவசியம். கண்டிப்பா நாங்கள் சொல்கிற திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால் ஆதரிப்பது பற்றி பரிசீலிப்போம்னு டி.கே. இளங்கோன்னு சொன்னார். அதோட நிற்கக்கூடாது. இப்போ நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பு எழுந்து அடங்கியிருக்கு, ஒரு வெற்றியும் கிடைச்சிருக்கு. இளைஞர்கள் நினைச்சா என்ன செய்ய முடியும்னு நீட் விஷயத்துல நீட்டு குளறுபடிகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் விலக சொன்னாங்க. தர்மேந்திர பிரதான் தான் அவர் நடத்துகிற காலேஜில் ஸ்கூலில் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணார்லாம் யாரும் சொல்லலை. தார்மீக பொறுப்புங்கிறது அதுதான். அப்போ இந்த சூடு மாறுறதுக்குள்ள தமிழ்நாடு தான் நீட்டுங்கிறதுனுடைய ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட விஷயம்ன்றத முதல்ல நாட்டுக்கு சொன்னது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நிரூபித்ததும் தமிழ்நாடு தான். அத்தனை 23 உயிர்களை பறி கொடுத்ததும் தமிழ்நாடு தான். இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு நீங்க மற்ற விஷயங்கள்லாம் பிஜேபியோட என்ன வேணாலும் ஒப்பந்தம் போட்டுங்க, அதை ஒரு பிடியா வச்சுக்கிட்டு நாங்க இதை ஆதரிக்கணும்னா ஒரு புது சட்டம் அல்லது சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்லி இனிமேலும் மக்களை ஏமாத்தாதீங்க. நாடாளுமன்றம் சட்டம் நிறைவேற்றினால் உச்சநீதிமன்றமே அதில் தலையிட முடியாது. சில விஷயங்கள் கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு ஆமா, சட்டத்தை நிறைவேற்றுங்க, அந்த சட்டத்தையும் கொண்டு வாங்க, நாங்க தொகுதி மறுவரை மசோதாவை இல்லை நீங்க கொண்டு வர மற்ற மசோதாவுக்கு ஆதரிக்கிறோன்னு திமுக அப்படி ஒரு கிடுக்குப்பிடி போட்டாதான் நிஜமாகவே அவர்களுக்கு அந்த அனிதா மாதிரி பறிபோனது 23 உயிர்கள் மேல அவங்களுக்கு ஒரு பரிதாபம் இருந்தது, ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி திமுக. ஏன்னா இந்த சான்ஸை விட்டாச்சுன்னா திருப்பி ஒரு சான்ஸ் வரவே வராது. இந்த சூழலை தமிழ்நாடு திமுக, அதிமுக உள்ளிட்ட எம்பிக்களை கையில் வைத்திருக்கிற கட்சிகள் பயன்படுத்திக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த நீட் விலக்க பாஜக செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு செய்ய வைக்கணும் சார். செய்ய மாட்டாங்கன்னு தானே நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். பாஜக செஞ்சுட்டா நம்ம ஏன் சார் இவ்வளவு கதறோம்? உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது, நாங்கள் என்ன செய்யறோன்னு இங்க சில பேர் சப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதனாலதான் அடிச்சு மூளையில உட்கார வச்சிருக்காங்க பிஜேபி தமிழ்நாட்டுல. இந்த ஜென்மத்துல இது வளராதீங்க. அவங்க அதை செஞ்சு காமிச்சாங்கன்னா அந்த மனநிலை மாறும். தமிழ்நாடு பிஜேபி இங்க வளரட்டுமே. அவங்க என்ன தேச விரோத கட்சியா இல்ல பயங்கரவாதிகள் கட்சியா? தமிழ்நாட்டு மக்கள் நலனை பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட மாட்டேங்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அவங்களும் மனசை மாத்திட்டு, ஆமா நம்ம நினைச்சோம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற போது பேர்ல என்ன இருக்கு, ஆணையம் அமைக்கட்டும்னு சொன்னா அந்த ஆணையத்தினால 4 டிஎம்சி தண்ணியை கூட திறந்து விட வைக்க முடியல. ஏன்னா அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்காதுன்னு நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது. கடைசியில் இந்த ஆணையத்தை என்ன பண்ணாங்க, மத்திய நீர்வளத்துறையினுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அமைச்சர் யாரும் அவர் சொல்படிதான் அந்த ஆணையம் கேட்கும். அதனால நீங்க கேட்டீங்க, அவங்க தண்ணி திறக்கல அப்படின்ட்டு போயிட்ட ஆணையம். இப்ப பேரை சொல்ல விரும்பல, அந்த பிரகஸ்பதி இப்ப என்ன சொல்லுவார்? பேர்ல என்ன இருக்குன்னு கேட்ட பிரகஸ்பதி இன்னைக்கு நடமாடிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாடு பிஜேபி சேர்ந்த ஒரு விஐபி. மூஞ்சியை கொண்டு எங்க வைப்பாரு? இதுக்கு தானே அந்த கதறணும், வாரியம் அமைக்கணும், அதிகாரம் மிக்கதா அது இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வர்ற போது தடுத்த அந்த வரலாறையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இனிமேலாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு பிஜேபி நினைச்சா, திமுக அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினால், நீட்டுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர சொன்னா தாராளமா பிஜேபி முன் வரணும் தான் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படியாவது திமுக கொண்டு வரும்னு சொல்லி திருமாவளவன் பல்வேறு வேலைகளை செஞ்சு கொண்டு இருப்பதாக தகவல் வந்து உருவாகுது. அவர் நினைச்சாலாம் நடக்கிற விஷயம் இது அல்ல. ஆனா இந்த கூட்டணியை உருவாக்குனது நான் தான் சொல்லி 2014 இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்கள். இருக்கலாம், அவருக்கு எந்த பங்களிப்புமே இல்லைன்னு நான் சொல்லலை. இப்ப இருக்கிற சூழல் அவருக்கும் புரியும். அப்படின்னா காங்கிரஸ்க்கு அவர் ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதையெல்லாம் முதல்ல திருமாவளவன் செய்யட்டும் தான் திமுக சொல்லுவாங்க. அது என்னன்னு பேசுனா நமக்கு அது வேற வேலை இல்லாம மாதிரி போயிடும். திருமாவளவன் மட்டுமே முடிவெடுக்கிற விஷயம் அது அல்ல. சார், இறுதியாக ஒரு ஜென்சி புரட்சி வந்து இந்தியாவில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இளைஞர்கள் என்ன நினைச்சாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சென்னையிலையும் அதே மாதிரியான போராட்டம் நடந்துச்சு. இந்த நாடு முழுவதும் நடந்த இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இது அடுத்த கட்டமா எப்படி போகும்? இல்ல, நீங்க ஒரு நல்ல போராட்டம் நடந்து அதை இப்படி ஜாதி மதம் எதையுமே பார்க்காம கட்சி எல்லைகளை கடந்து இவ்வளவு கூட்டம் தன்னெழுச்சியா வர்றதை பார்த்து அதை களவாடுறதுக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கு. அது அரசியல் கட்சியாகவும் இருக்கலாம், மற்ற அமைப்புகளாகவும் இருக்கலாம்.
அந்த கூட்டத்தில் தங்களை முன்னிலைப்படுத்துறதுக்கு சில சக்திகள் தயாரா இருக்கு. இதெல்லாம் இந்த போராட்டத்துக்கு இடையில வெளியில வந்த விஷயங்கள். கண்டிப்பா யாரோ ஒரு நடிகை வந்தார், பேசக்கூடாத பேசுறார், வெளியில வந்து இது ஜனநாயகமான்னு கேட்கிறாரு. ஜனநாயகம் யார் நசுக்குனா? நீங்க அந்த போராட்டம் எதுக்கு? ஒண்ணு வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னா அதை பத்தி ஆதரவு தெரிவிக்கணும். இந்த போராட்டம் தப்புன்னு சொல்றேன்னா அங்கே வந்து பேசக்கூடாது. அது கருத்து சுதந்திரம் இல்லை, அது கலாட்டா பண்ற வேலை. நிஜமாகவே கருத்து சுதந்திரத்தின் மேல இவ்வளவு தாகம் இருந்தா அந்த பெண்மணிக்கு வல்லூர் கூட்டத்துல அனுமதி வாங்கி ஒரு சாமியானா போட்டு அங்கே உட்காந்து பேசணும். அங்க நடக்கிற போராட்டம் தப்பு, நீட்டுனா என்ன, ஜனநாயகம் படத்தை நான் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு, அப்படி இப்படி நீ அவன் என்னவெல்லாம் நினைக்கிறாரோ தனியா போய் பேசணுமே தவிர ஒரு நோக்கத்துக்காக நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டத்துல சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பேசி தன்னை முன்னிலைப்படுத்துகிற அந்த சில கேடுகட்ட குணம் படைத்தவர்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத இந்த 10 நாள் போராட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு காமிச்சிருக்கு. டெல்லியிலையும் அப்படிதான். ராகுல் காந்தி நாடு முழுக்க வியாபித்திருக்கிற ஆக்டோபஸ் மாதிரி வளர்ந்திருக்கிற பிஜேபி எதிர்க்கிற சக்தி காங்கிரஸ்க்கு இருக்குங்கிறத யாரும் மறுக்கல. காக்ரோச் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் அரசியலே இல்லாமல் போயிட்டு இருக்கிற போது அதை திசை திருப்புற மாதிரி அல்லது அதுல தனக்கும் பங்கு கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி அவர் அன்னைக்கு போராட்டம் நடத்துனது சரியில்லைன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. மறுநாள் ட்வீட்டே போட்டாங்க வெற்றி பெற்றவங்க எங்களுடைய எதிர்க்கட்சி. இல்லை அதுதான் சொல்றாரு, அதுக்கு மேல நம்ம உள்ள போக வேண்டாம். ராகுல் அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அதே போராட்டம் நீங்க நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு, இப்ப பண்ணுங்களேன். காக்ரோச் பார்ட்டி ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சுட்டாங்க, நீங்க இப்ப தொடர்ந்து பண்ணுங்க. வேற சில விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தாராளமா செய்யலாம். அவங்க அங்கே அவ்வளோ உச்சத்தில் வேகம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் போய் பிரதமர் வீட்டை போய் முற்றுகையிட போறேன்னு சொல்லி போனதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துலையும் கவனமாக இருக்கணுங்கிறதையும் அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு இந்த 35 நாள் 40 நாள் அனுபவங்கள் சொல்லி கொடுத்துருக்கும். அதே அமைப்பினர் ஜாதி மதம் இல்லைன்னு நான் சொன்னேன். இவர் இன்ன ஜாதி, இவர் இன்ன கேட்டகரி அப்படின்லாம் என்னைக்காவது தனிச்சு சொல்லணும்னு விரும்பினாங்கன்னா இந்த போராட்ட அந்த கூர்மை முனை மழுங்கி போயிடும், ஈஸியாக பிளவுபட்டுடும். அதுக்கு இடம் கொடுக்காம என்னைக்கு வேணாலும் இளைஞர்கள் திரள முடியும், நல்ல விஷயமா இருந்தால் எங்களால் அதை சாதிச்சு காட்ட முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். கவனமாகவும் இருக்க வேண்டியதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு விரிவான விடை கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.